காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்க அசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம நேற்றே பார்த்தோம், அந்த கான்ஸ்டபிள் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஆமாம் சார், அந்த டிரைவர் சொன்ன மாதிரி யாரோ பிரேக் ஆயில கட் பண்ணியிருக்காங்க. பிரேக் பிடிக்காம தான் சார் இருக்கு. நான் வண்டி எடுத்துட்டு வரும்போதும் பிரேக் பிடிக்காம என் கார் போய் இடிச்சு கையை அடிச்சிருச்சு சார். இப்படி தான் சார் அடிபட்டுச்சு அப்படின் போது அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கோவம் வருது. ஏங்க எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதை சொல்ல மாட்டீங்களா நீங்கள் முதல்லையே அப்படின் போது அவர் சொல்றாரு, இல்லை சார், நான் ஆல்ரெடி வந்து அருண் கிட்ட சொல்லிட்டேன், உண்மைதான் பிரேக் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஆனால் அருண் தான் இது யாருக்கும் சொல்ல வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி அவன் லைசன்ஸை கேன்சல் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே அவ யாருக்கும் தெரிஞ்சால் பிரச்சனையாகும், சொல்ல வேண்டாம்னு அவர் தான் சொன்னது அப்படின்றாரு. ஸோ அந்த இன்ஸ்பெக்டருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அருண், என்னது இது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள், உங்களோட சொந்த பகையெல்லாம் இப்படி தான் நீங்கள் தீர்த்திட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி அவர் திட்டுறாரு. உடனே நம்ம முத்தும், சார் பார்த்தீங்களா சார், நான் ஏதோ பகையை தீர்க்கறதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் உண்மையாக இவர் தான் பண்ணியிருக்காரு பாருங்க சார். நீங்கள் அதிகாரத்தில் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், பணம் இல்லாதவனா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் வருது முத்து மேலே. டே, நீ வாய மூடுற, நீ ஒழுங்காடா, நீ அவன் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணிய, அதுக்கே உன்னால உள்ள தள்ளி போட்டிருக்கணும், பெசாமிடுறா அப்படின்ட்டு அப்புறம் அருணை திட்டுறாரு. என்ன அருண் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட ஸ்டேஷனுக்கு வரும்போதே நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் எதுலையும் தலையிடக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கும், என்னோட சர்க்கிளில் இருக்கவங்க கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன். இப்படி தலை தூங்கு போட்டு நின்றுட்டு இருக்கிற, சரி நான் இப்போ இந்த பிரச்சனை இங்கே தெரிஞ்சுட்டு பரவாயில்ல, நாளைக்கு கோர்ட்டில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உன் வேலையே போயிருக்கும் தெரியுமா அப்படின்னு திட்டுறாரு. அப்புறம் அருண், சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இன்ஸ்பெக்டர் செம்ம டென்ஷன் ஆகுது. இங்கே பாரு, உன் சொந்த பகையெல்லாம் வேலைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, ஒன்று ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஸோ நம்ம முத்து அப்படியே கைத்தட்டி என்ஜாய் பண்ணுறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு முத்து கிட்ட, இங்கே பாரு, நீயும் ஒழுங்காக இருந்துக்கோ, இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்கிறார். அவன்கிட்ட சைன் வாங்கி காரை கொடுத்து அனுப்பி விட்டுருங்க அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ முத்து அடுத்ததாக அருண் கூட பேசுகிறாரு. அப்போ மீனா இருந்துட்டு வேண்டாங்க அப்படின் போது, இரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் என்னமோ சொன்னீங்க, என்ன ஆட்டத்தை அடக்க போகிறேன் என்னென்னமோ சொன்னீங்க, ஆனால் நீங்கள் தான் சார் இப்போ அடங்கி நிற்கிறீங்க, நீங்கள் என்ன அடக்கவே முடியாது, ஏன்னா நான் நேர்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லுவார். நீங்கள் அதிகாரத்தை கையில் வச்சுட்டு எப்படி வேணாலும் ஆடலாம்னு நினைக்கிறீங்க, ஆனால் மேலே இருக்கிற ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, ஸோ நான் அடங்கலை, இப்போ நீங்கள் தான் சார் அடங்கி போயிருக்கீங்க அப்படின்னாரு. அருண் உடனே கோச்சிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட போய் நம்ம முத்து சைன் பண்ணுறாரு. முத்து சைன் பண்ணதுமே மீனாலாம் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறாங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் தான் கரெக்டான நேரத்துக்கு ஹெல்ப் பண்ணீங்க, இல்லைனா என்ன நடந்திருக்குன்னே தெரியல அப்படின்ற போது முத்தும் தேங்க்ஸ் சொல்கிறாரு. அப்போ அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் உனக்காக இந்த ஹெல்ப் பண்ணல, அந்த பொண்ணுக்காக தான் பண்ணேன். ஏன்னா அந்த பொண்ணு இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, புருஷனோட கார் போக போகுது, டிரைவிங் லைசன்ஸ் போக போகுது, எல்லாம் தெரிஞ்சும் தான் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போதும் இன்னொரு பொண்ணு, புள்ளத்தாச்சி பொண்ணு, அந்த பொண்ணுக்கு போய் தண்ணி வாங்கி கொடுக்கறதாகட்டும், இல்லை அவங்களுக்கு ஆட்டோ பிடிச்சி கொடுக்கறது, காசு கொடுக்குறது அப்படின்னு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு அந்த பொண்ணு. அந்த புள்ளத்தாச்சி பொண்ணை பார்க்கும்போது எனக்கு ஏன் பொண்ணு ஞாபகம் வந்துச்சு, ஆனால் அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா எல்லாருமே ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது இன்னொருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய அப்படிப்பட்ட குணம் ஒய்ஃப் கிட்ட இருக்குது. அதனால தான் நான் இந்த பொண்ணுக்காக தான் இந்த ஹெல்ப்பை பண்ணேன். ஸோ உனக்கு ரொம்ப நல்ல பொண்டாட்டி கிடச்சிருக்கா, அவளை நல்லா பார்த்துக்கோ, அவளுக்காகவாது நீ கோபத்தை குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ நம்மளோட முத்துக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் காரை பார்க்குறாரு, கட்டி பிடிக்கிறாரு, அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. மீனா அவங்க கையால் காரை இது ஆன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் அவர் உட்காந்துடுறாரு. உட்காந்ததுக்கப்புறம் மீனா வந்து கிளம்புறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நீ ஏன் கூட காரில் வா அப்படின்றாரு. ஸோ வண்டியை செல்வம், ஏன்னா மீனா வண்டியில் தான் வந்திருக்காங்க இல்லையா, வண்டியை செல்வம் எடுத்துகிட்டு வந்துடுவான், நீ வா என் கூட. அதாவது பசங்க என்னதான் ரகடாக இருக்கட்டும், பெரிய ஈவெண்ட்டாக கெத்து மாசுன்னு சொன்னாலும் ஒரு இடத்துல பயங்கரமாக இமோஷனலாக உடச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அம்மாவோ ஒய்ஃபோ கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. எவ்வளோ பெரிய ஆம்பளை, அவெல்லாம் வீர தீர சூரன் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி இப்போ எமோஷனலாக ஒரு பிரேக் டவுன் ஆயிருக்கார். அந்த நேரம் அவருக்கு மீனா தேவைப்படுது. ஸோ நீ என் கூட வா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நன்றி சொல்கிறார். உன்னால தான் மீனா இன்னைக்கு கார் நம்ம எடுத்தோம், டிரைவ் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா இருந்துட்டு, எனக்கெலாம் எதுக்குங்க தேங்க்ஸ், நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எந்த தப்புமே பண்ணல, நீங்கள் தப்பு பண்ணால் தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், நீங்கள் தப்பே பண்ணாமல் எப்படிங்க உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், அதனால தாங்க நமக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்போது அவர் சொல்கிறார். அந்த கான்ஸ்டபிள் உன்னை பற்றி சொல்லும்போது எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு மீனா, ரொம்ப பெருமையாக இருந்தது என் ஒய்ஃபை நினைக்கும் போது. ஏன்னா நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது இன்னொரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏங்க உங்களுக்கு இப்போ தான் தெரியுதா மீனா கேட்குறாங்க, நான் நல்ல பொண்ணுன்றதோ நான் ஹெல்ப் பண்ணுவேன்றது இப்போ தான் தெரியுதா அப்படின்போது, இல்லை மீனா எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, எனக்கு லைசன்ஸ் போகுதுன்னு சொல்லும்போது நான் கலங்கலை, இல்லை என்னோட வண்டி அவங்க தரமாட்டேன்னு சொல்லும்போது இல்லை கலங்கலை, என்னை வந்து இங்கே உள்ளே போட்டுருவாங்க, ஜெயிலில் போகணும், நீ 6 மாதம் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கூட என் கண் கலங்கலை, ஆனால் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மனசு இருக்கு பாரு, அதை நினைக்கும் போது அப்படியே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்றாரு. ஸோ மீனா சொல்கிறாங்க, அதுதாங்க என்னோட குணம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்க நீங்கள் பார்த்து வண்டி ஓட்டுங்க அப்படின்றாங்க. அப்புறம் மீனா சொல்கிறாங்க, இங்கே நாளைக்கு காலையில் போய் கோவிலில் போய் உங்கள் பேரில் ஒரு பூஜை கொடுக்கணுங்க, உங்களுக்கு எவ்வளோ திருஷ்டி இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க அப்படின் போது முத்து சொல்கிறாரு, ஆமாம் பிரேக் ஆயில் யாரோ கட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது மீனா, ஏன்னா அந்த இதை ஓப்பன் பண்ணி பேனட்டை ஓப்பன் பண்ணி யாரோ கட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என் சாவி வேணும், என் சாவி இல்லாமல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க
இருக்க முடியாது. அப்போ இதில் ஏதோ சம்திங் இருக்குது, பிரேக் பிடிக்கக்கூடாதுன்னே யாரோ கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கரெக்டான அந்த ஹிண்ட்டை பிடிச்சிட்டாரு நம்ம முத்து. ஸோ அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போதே பயங்கர சந்தோஷமாக வராரு. அண்ணாமலைக்கிட்டையும் ஃபேமிலி எல்லாருமே கேதர் ஆகிட்டாங்க. ஸோ அண்ணாமலைக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார், அப்பா எனக்கு லைசன்ஸ் கிடச்சிருச்சு, லைசன்ஸ் கேன்சல் பண்ண போகிறேன்னு சொன்னதை கேன்சல் பண்ணிட்டாங்க, என் வண்டியும் கொடுத்துட்டாங்க, எல்லாமே மீனாவால் தான்ப்பா நடந்துச்சு, மீனா வந்து ஒரு சிஐடி வேலை பார்த்து கண்டுபிடிச்சிட்டா அப்படின்றாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, ஓ நல்ல குணத்துக்கு உனக்கு நல்ல தண்டா நடக்கும் அப்படின்றாரு. பட் நம்ம மனோஜ் இருந்துட்டு, அதை எப்படி உனக்கு கேன்சல் பண்ணலை, நீ போலீஸ்கார வண்டியை போய் இடிச்சிருக்க, எப்படி உன் டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்றாங்க. அப்போது இவர் வந்துட்டு ஏன்டா முத்து கேட்குறாரு, ஏன்டா எனக்கு கேன்சல் பண்ண ஆசைப்படுறாரு, இல்லை இல்லை உன் மேலே ஒரு அக்யூசேஷன் வச்சாங்களே அதனால தான் கேட்டேன் அப்படின் போது ஸோ முத்து சொல்கிறாரு, என்னோட வண்டி இருக்குல்லப்பா, என் வண்டி வந்து பிரேக் பிடிக்காம தான் இருந்துச்சு, ஆனால் அது இன்னொரு போலீஸ் எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, அந்த போலீஸுக்கும் என் வண்டியை எடுத்துகிட்டு அவர் தானே ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்தார், அப்போ பிரேக் பிடிக்காம அவருக்கும் அடிபட்டு கையில் அடிபட்டிருக்கு, அதனால அப்போவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் சொல்லலை அப்படின் போது அண்ணாமலை சொல்கிறாரு, ஏன்னா இந்த பிரச்சனை எத்தனை நாளாக போயிட்டுருக்கு, அந்த போலீஸ் அன்றைக்கே சொல்லியிருந்தால் பிரச்சனை வந்திருக்காதுன்னு போது முத்து சொல்கிறார், அங்கே தான்ப்பா சதியே நடந்துச்சு, அந்த எனக்கு பிடிக்காத போலீஸ் இருக்கான்லப்பா அருண், அவனுக்கு தெரிஞ்சிருக்கு உண்மையாகவே பிரேக் பிடிக்கலன்னு இந்த போலீஸ் சொல்லி இந்த கான்ஸ்டபிள் சொன்னது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, பட் தெரிஞ்சே தான் வேணும்ன்ட்டு எனக்கு கேன்சல் பண்ணுன்றதுக்காக நீ சொல்லாத, இன்ஸ்பெக்டர் கிட்ட லைசன்ஸ் இது பிரேக் பிடிக்கலன்றதை நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான்னு போது நம்ம அண்ணாமலையெல்லாம் ஷாக் ஆகுறாரு, என்னப்பா இது, என்ன ஒரு சண்டையாக இருந்தாலும் ஒருத்தரோட பொழப்பில் கை வைக்கிற அளவுக்கு இவ்வளோ மோசமானவங்களா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின் போது மீனா சொல்கிறாங்க, லைக் அந்த கான்ஸ்டபிள் வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டேன், அப்போ அதை வச்சு தான் நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி சார் நீங்களை கெஞ்சி கேட்டேன் சார், நீங்கள் உண்மை தெரியும் சொல்லுங்கள் சார்னு கேட்டேன், சொல்லிட்டாங்க அப்படின் போது நம்ம ஸ்ருதி எல்லாம் பாராட்டுறாங்க, மீனா நீங்கள் பயங்கரமான ஆள் மீனா, நீங்கள் ஒரு சாதாரண பூ கட்டுற பொண்ணே கிடையாது, எவ்வளோ பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் குடும்பமே ஓகே நல்லபடியாக உனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ரவி சந்தோஷப்படுறாரு. பட் முத்து சொல்கிறார், லைசன்ஸ் கிடச்சிருச்சு அது ஓகே, ஆனால் என் பிரேக் ஆயிலை யாரோ கட் பண்ணியிருக்காங்களே இது சாதாரண விஷயம் கிடையாதுடா, ஏன்னா பிரேக் ஆயிலை கட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பேனட் ஓப்பன் பண்ணணும், பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என் வண்டி சாவி தேவைப்படுது, என் வண்டியை வந்து நான் எங்கேயுமே விட மாட்டேன், இப்போ நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா கூட சாவியை எடுத்துகிட்டு தான் போவேன், யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், கார் கழுகுறதா இருந்தாலும் நான் தான் கழுகுவேன், யார்கிட்டையுமே என் வண்டியை கொடுக்க மாட்டேன், அப்போ வண்டி சாவி போனால் மட்டும்தான் பேனட் ஓப்பன் பண்ணியிருக்க முடியும், அப்போ வண்டி சாவி இங்கேருந்து போயிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக வீட்டுக்குள்ளே இருந்து தான் போயிருக்கும், இந்த வீட்டுக்குள்ளே இருக்க யாரோ ஒருத்தர் தான் என் சாவியை எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு ரவி ஸ்ருதி கிடையாது முத்து சொல்கிறாரு. அப்புறம் மீனாவும் ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க, ஸோ ரவி ஸ்ருதி அந்த கேட்டகிரியிலே இல்லை அப்படின்ட்டு அடுத்ததாக அவர் சும்மா அப்படி அவங்க அம்மாவை விஜயாவை பார்த்ததுமே விஜயான்ட்டு ஏய் என்னடா என்ன பார்க்குற, என்ன சந்தேகப்படுறியா, இங்கே பார் எனக்கு உன்னை பிடிக்காது தான், என்ன தான் வந்துட்டு நீ திமிரா என்கிட்ட பேசுவ, எனக்கு உன்னை பிடிக்காது தான், அதுக்குன்னு ஒரு தாயே வந்துட்டு பிரேக் ஆயிலை கட் பண்ணி விட்டு பையனுக்கு ஏதாவது ஆகணும்னு நினைப்பாங்களா அப்படின்னு நாங்கள் பாருங்க அந்த ஒரு வார்த்தை அது நம்ம முத்துக்கும் சரி விஜயக்கும் சரி ஒரு சின்ன ஒரு எமோஷனல் கனெக்ட் நல்லா இருந்தது. ஏன்னா நான் என்னதான் இருந்தாலும் நான் உன் தாயிடா உனக்கு அப்படி ஆகணும்னு நான் நினைப்பேனாடா அப்படின்ற அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு செகண்ட் நம்ம முத்து எமோஷனல் ஆகிட்டு அவர் வந்துட்டு அப்படி யாராவது சொன்னாலுமே நான் நம்ப மாட்டேன், உங்களுக்கு எனக்கு பிடிக்காது ஆனால் இந்த அளவுக்குலாம் நீங்கள் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் கிடையாது அப்படின்றாரு. அண்ட் அடுத்ததாக அவங்க அண்ணன் மனோஜ் கிட்ட வர்றாரு. மனோஜ் வந்துட்டு டே நான் உங்கள் அண்ணன்டா நான் ஏன்டா அப்படி பண்ண போகிறேன் அப்படின் போது ஆமாம் நீ அவ்வளோ வருத்தம் கிடையாது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு அசாத்தியமான தைரியம் வேணும், அந்தளவுக்கு தைரியம்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்க்குறாரு. குடும்பமே அப்படியே ரோஹிணி பார்த்ததுமே ரோஹிணி இருந்துட்டு மீனா என்னது உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரா அப்படின் போது மீனா சொல்கிறாங்க அவர் உங்களை சொல்லவே இல்லைங்க அப்படின்னு. ஆமாம் அவர் என்ன தான் பார்க்குறாரு, எனக்கே வீட்டில் 1008 பிரச்சனை இருக்குது, ஆன்ட்டி என் கூட இப்போ பாரு சண்டை போட்டுட்ருக்காங்க, இப்படி இருக்கும்போது முத்து ஆணியில் மாட்டியிருந்த சாவியை நான் ஏன் எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படின் போது முத்து பிடிச்சிட்டார், நான் சாவியை ஆணியில் தான் மாட்டியிருந்தேன் நான் சொல்லவே இல்லையே நீங்களா இப்படி சொன்னீங்க அப்படின் போது ஸோ ரோஹிணி ஒரு செகண்ட் கிளவர் ஆகிட்டு இல்லை கேஷுவலாக எப்போதுமே அங்கே தானே மாட்டுவீங்க அதனால தான் சொன்னேன், ஆனால் அதுக்கு நான் ஏன் செய்ய போகிறேன், நான் ஒன்றும் அந்தளவுக்கு கல்லஞ்சக்காரியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மனோஜ் உன் தம்பி இப்படி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ரோஹிணி மனோஜ் கூப்பிடுறாங்க. ஸோ மனோஜ் கேட்குறாரு ஏய் அவ ஏன்டா பண்ண போகிறா, அவளுக்கு இதில் என்னடா இருக்க போகுது அப்படின் போது நம்ம முத்து சொல்கிறார் நம்ம எப்பயோ என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கோம், அந்த பகையை மனசில் வச்சுட்டு யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில தானே. ஸோ ஸ்ருதியும் இருந்துட்டு ஆமாம் ஆமாம் கரெக்டு தானே, இவங்க ப்ரௌன் மணி மேட்டரை உண்மையாக கொண்டு வந்ததே முத்துவும் மீனாவும் தான், ஸோ அதனால் கூட பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அப்படின் போது என்ன ஸ்ருதி நான் பண்ணேன் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்கும்போது இல்லை இல்லைங்க அப்படி மனசில் பகையை வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோஹிணின்ட்டு அதை சரி நமக்குன்னு ஒரு லூஸ் அங்கிள் இருக்காரு அப்படின்ட்டு அங்கிள் பாருங்க அங்கிள் என்னை இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின் போது அவர் சொல்கிறார் இங்கே பாருறா நம்ம வீட்டில் இருக்கவங்க யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படியே சாவி போயிருந்தாலும் யாரோ வந்து உன் சாவியை எடுத்து வெளியாளுங்கள் தான் யாரோ எடுத்துருப்பாங்க தவிர நம்ம வீட்டு ஆளுங்க யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின் போது முத்து சொல்கிறார் இல்லை நம்ம வீட்டில் இருந்தால் இந்த சாவி போயிருக்கு அப்படின்றாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிருவாங்க. ஸோ ரோஹிணி இதுலேருந்து எப்படினாலும் தப்பிச்சிடுறாங்க. அவெல்லாம் பெருசாக மாட்டினாதான் அடங்குவா, இன்னும் சிட்டி கூட சேர்றது அடங்கல, 1 லட்ச ரூபாய் கொடுத்து அவன்கிட்ட நகையும் வாங்கிட்டா. அதெல்லாம் நாளைக்கு எபிசோட்ல காமிச்சிருக்காங்க. ஸோ பாப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.